வெல்கம் பேக் டு எஜுகேஷன் இஸ் க்ளோரி ஆன்லைன் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த ஸ்டெட் டிப் வீடியோவில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்லி மார்னிங் ஸ்டடி டிப், அதாவது நீங்கள் எப்போவுமே அதிகாலையிலிருந்து படிக்கிறது ட்ரை பண்ணுங்கள். நேரத்தோடு எழும்புங்க. அதாவது 4:30 அந்த டைமுக்குள்ளுக்கு நீங்கள் எழும்பி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி படிக்கும்போது நீங்கள் வந்து பொமோடோரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். அதாவது 25 அல்லது 30 நிமிடம் படித்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் 5 மினிட்ஸ் இல்லாட்டி 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு எகைன் படிங்க. அப்படி படிக்க ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 2, 1 பேஜ் நோட்ஸ் டெக்னிக். அதாவது நீங்கள் எப்போவுமே அந்த டே படித்த ஒவ்வொரு உதாரணமாக 1 யூனிட் படிக்கிறீங்கன்னா அந்த யூனிட் 1ல் நீங்கள் படித்ததில் ரிவிஷன் நீங்கள் கட்டாயம் எடுத்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து ஒரு நோட்டாக எழுதிக்கோங்க. ஷார்ட் நோட்ஸ் எழுதுங்க. எழுதி அதை ஒரு பேஜாக அந்த யூனிட் 1க்கு ஒரு பேஜ் அப்படின்னு வைங்க. இது உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும்னு சொன்னால், ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதோட எக்ஸாமுக்கு நாள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக யூஸ் ஆகும். நம்பர் 3, சப்ஜெக்ட் டெய்லி சைக்கிள். அதாவது நீங்கள் எப்போவுமே படிக்கும்போது 3 இதாக பிரித்து படிங்க. அதாவது மார்னிங் டைமில் டஃப்பான சப்ஜெக்டை படிங்க. அதாவது உங்களுக்கு எது ஹார்டாக இருக்குதோ அந்த சப்ஜெக்டை மார்னிங் டைமில் படிங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் மீடியமான சப்ஜெக்ட், அதாவது உங்களுக்கு ஹார்டும் இல்லை நல்லா லேசானதும் இல்லை, ஒரு மீடியமான சப்ஜெக்டை நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்துட்டு அதாவது நைட் டைம்லையெல்லாம் ஈஸியான சப்ஜெக்டை படிங்க. அதாவது உங்களுக்கு லேசான சப்ஜெக்டை நீங்கள் அந்த டைமுக்கு படிங்க. இப்படி டிவைட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களாலேயே முடியும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எந்த டாப்பிக்கில் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.